தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் 2026 இந்த தேர்தல் யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. வாக்கு சதவீதம் பிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இது எதனால சார்? கருத்து கணிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் சாதகமா இருந்தது. இப்போ காலையில வாக்கு சதவீதம் எடுத்ததுபடி தபால் வாக்குகள் திமுகவுக்கு தான் சாதகமா இருந்தது. போக போக நேரமாக ஆக திமுக 3ஆம் இடம் தள்ளப்பட்டு இப்பொழுது 2ஆம் இடம் வந்திருக்காங்க. திமுகவிற்கு பேர் இழப்பா தான் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? எதனால இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தமிழகத்தினுடைய எதிர்காலத்துல ரொம்ப ஒரு பயத்தோட பார்க்கிறேன். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி ஒரு முடிவு வரும்ன்றத கணிக்கல. ஆனா நான் ஒரு தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச அடுத்த நாள் வேற ஒரு பேட்டியில சொன்னேன். ம். மக்களுடைய ஆதரவு திமுகவுக்கு இருக்குதுன்றது தெளிவா தெரியுது. அதே மாதிரி கருத்து கணிப்பு வந்த பிறகு சொன்னேன். கருத்து கணிப்பு படியும் பெரும்பாலான கருத்து கணிப்பு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு அமைப்பு. அதே நேரத்துல தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சிட்டு இருக்குதுன்றது தெரியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய கையில சில ஆயுதங்கள் இருக்கு. அதை அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்கன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்றத சொன்னேன். ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலேயே இந்த அரசியலை ரொம்ப கூர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் என்னோட பேசும்போது சொன்னார், பிஜேபி குறிப்பா அமித்ஷா சிலரை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த தடவையை பொறுத்தவரையில அவங்க ரொம்ப தீவிரமாக குறி வச்சிருக்கிறது 2 பேரை. ஒன்று மேற்கு வங்காளத்துல மமதா பானர்ஜி, 2 தமிழகத்துல ஸ்டாலின். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஒரு பெரிய அளவுல பாஜகவுக்கு, ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடியவங்க. இந்த டீலிமிட்டேஷன் உட்பட உள்ள பிரச்சனைகள்ல பயங்கரமாக எதிர்த்து நின்று குரல் கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு மாற்று என்னன்னா, இங்க அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறது, பாஜகவை ஜெயிக்க வைக்கிறது கஷ்டம். ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணா கூட பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா அதுக்கு பதிலாக விஜயனுடைய கட்சிக்கு வாக்குகள் திருப்பப்பட்டால் வாக்கு எந்திரங்களின் மூலமாக, அதுக்கு ஒரு டெக்னாலஜி சொல்றாங்க, அத ஈஸ்டர் எக் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அதுல ஒரு ட்ரோஜன் ஹால்ஸ் சிம்பல் லோடிங் பண்ணும்போது ஒரு ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி ஒரு சின்ன புள்ளியோ கமாவோ இருக்கும்ன்றாங்க. அதை வச்சாச்சுன்னு சொன்னா அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா, போடக்கூடிய 100 வாக்குகளில் இத்தனை வாக்குகள் இந்த சிம்பல்ல இருந்து இன்னொரு சிம்பலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. சோ இப்ப பெரிய நிபுணர்கள் சொல்லக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னா, அந்த வாக்கு எந்திரங்கள்ல அந்த சிம்பல் லோடிங் பண்ணும்போது செய்ததன் விளைவாக உதயசூரியனுக்கு போகக்கூடிய வாக்குகள்ல இத்தனை சதவீதம் விசிலுக்கு மாறணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கும். அதனாலதான் இவ்வளவு வாக்குகள் திமுகவுக்கு குறைவாக ஒரு கட்டத்துல அது 3வது இடத்துக்கே போயிடுச்சு. அப்ப திமுகவுக்கு வந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி விசிலுக்கு போயிருக்கிறது அப்படின்ற சந்தேகம் சொல்றாங்க. நான் இதுல ஒரு நிபுணர் இல்லை. ஆனா டாக்டர் வி பொன்ராஜ் அவர் அப்துல் கலாமனுடைய டெக்னாலஜி அட்வைசரா இருந்தவர். அதே மாதிரி டாக்டர் மாதவ் தேஷ்பாண்டேன்னு சொல்லி பராக் ஒபாமாவோட அமெரிக்க அதிபராக இருக்கும்போது ஒபாமாவோட டெக்னாலஜி அட்வைசரா இருந்தவர். இவங்கெல்லாம் இந்த இவிஎம் பற்றி நல்லா தெரிந்து கொண்டு இது சாத்தியம் அப்படின்றது சொல்றாங்க. சோ அப்படி ஒண்ணு நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. அதையும் மீறி ஒண்ணு, இளைஞர்கள் இளம் பெண்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி விஜய்க்கு ஆதரவாக வந்தது. விஜய் எல்லா தொகுதிகளிலையும் போய் பிரச்சாரம் கூட பண்ணல. ஆனால் ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம். அப்ப இந்த மாற்றம் யாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது, திரையில அடிக்கடி பார்த்திருக்கக்கூடிய விஜய். அப்போ விஜயனுடைய கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றது தான் நடந்திருக்கு.
இன்றைக்கு நான் ஏன் பயமா இருக்குதுன்னு சொன்னேன்னா 2 காரணங்களுக்கா. ஒண்ணு, இப்பவும் அறுதி பெரும்பான்மை வரல. 118 ஜெயிச்சாதான் ம். அவர் தனியாக அமைச்சரவை அமைக்க முடியும். 107 இருக்கலாம், 109 இருக்கலாம், 110 இருக்கலாம்னு யாருமே இன்னும் உள்ள ப்ரொஜெக்ஷனை பார்க்கும்போது அந்த 118 எட்ட முடியாது. அப்ப யாருடையாவது ஆதரவு வாங்கி ஆகணும். அப்படி வரும்போது இம்மீடியட்டா பாஜக தலையிட்டு அதிமுகவை நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எடப்பாடி ஒருவேளை ஒத்துக்கிடலைன்னு சொன்னால், ஏன்னா எடப்பாடி போய் அங்க போய் ஒரு துணை முதல்வராக உட்கார முடியாது இல்லையா? ம். அப்போ அவர் ஒத்துக்கிடலைன்னு வச்சுக்கிடுங்க, அதிமுகவையே 2ஆக உடைத்து, இப்போ பல மாநிலங்கள்ல நடந்திருக்கிறத கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம்ல, 2ஆ உடைச்சு அதுல இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியில 7 எம்பிஸ கொண்டு போய் ஒரேடியா சேர்த்து ஆம் ஆத்மி பார்ட்டி என்பது பிஜேபியோட இணைக்கப்பட்டதுன்னு அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கி அவங்கள ஒரு தனி அணியாக செயல்படுங்க, நீங்க கூட்டணியாக விஜயோட செயல்படுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது பயம் என்னன்னா, இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. அவருடைய வீட்டை சுத்தி நின்று இளைஞர்கள், சில இளம்பெண்கள் உட்பட நின்று கண்டினியூஸா விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன பிரயோஜனமாக இருக்கும்னு தெரியல. அவரை பார்க்கறதுக்கு உடனடியாக த்ரிஷா அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. த்ரிஷாவோட அவங்க வரும்போது இந்த ஆதரவாளர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவா கோஷம் போடுறாங்க, விஜய்க்கு ஆதரவா கோஷம் போடுறாங்க. இன்னொன்னு சார், இவர் விஜய்க்கு 2 தொகுதியுமே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா 2 தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இவர் தான் முன்னிலையில இருக்காரு. அப்படிங்கிறப்போ ஒரு இதுல அவரு ரிசைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அவர் எதை ரிசைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா திருச்சியை கைவிட்டுட்டு அவர் சென்னைய பெரம்பூரை வச்சுக்கிடுவார். அதுதானே எளிசு. அவர் சென்னையில இருக்கிறதுனால அந்த தொகுதியை எப்பாவது கொஞ்சம் கண்காணிக்கணும்னா கூட அவருக்கு அதுதான் முடியும். இங்க இருந்து திருச்சிக்கு தனி விமானத்துல போய், அப்கோர்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு தனி விமானம் எல்லாம் அரசாங்கத்துல செலவதிலேயே கூட போயிட்டு வருவாங்க. ஆனா அங்க இருந்து அந்த தொகுதியை கண்காணிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால பெரம்பூரை தான் அவருடைய கைவசம் வச்சுக்கிடுவாருன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே. ஆனா நீங்க சொல்லும்படி பார்த்தீங்க அப்படின்னா, இவிஎம்ல அவங்க பல ஊழல் பண்ணாலும், ஆனா 110ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லையா? காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா, 100 செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ 110 கிட்ட வந்திருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களும் கொளத்தூர் தொகுதியில தோல்விய நிலவியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? களத்துல சரியா கொளத்தூர்ல செயல்படலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கொளத்தூர்ல நல்ல வேலைகள் நடந்திருக்குது. அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அவருக்கு ஆதரவாகத்தான் இருந்தாங்க. கருத்து கணிப்புகள் கூட அவருக்கு 41% மேல் ஆதரவு இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அதே மீறி அவர் தோற்றி இருக்கிறார். ஏன்னா இப்போ சாதாரண தோல்வியில 8000 கிட்ட 8000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆமா, அது ஒரு படுதோல்விதான். அந்த தோல்விக்கு அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகங்கள் கூடுதலா வர்றது. ம். அதாவது குறிப்பிட்டு பல தலைவர்கள், அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல மமதா பானர்ஜி தோற்று போனார்கள். இப்போதான் அறிவிப்பு வந்திருக்குது. மமதா பானர்ஜி அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர், 15 வருஷமா சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு. ஆனா அவங்க இன்னைக்கு அவங்களும் தோத்து போனாங்க. கேரளாவுல பினராயி விஜயன் முதல்வர், அவர் தோத்து போனார். அப்போ கேரளா விட்டுருங்க, கேரளாவை பொறுத்தவரையில பாஜக அதை ஒரு பொருட்டாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு சக்தி இல்லை அங்க. சிபிஎம் ஜெயிக்கும், இடது முன்னணி அல்லது காங்கிரஸ், 2ல எது வந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்க போறது இல்லை அப்படின்றதுல அவங்கள பெரிய கண்டுகிட மாட்டாங்க. ஆனா மமதா பானர்ஜி கடுமையாக எதிர்த்தாங்க. இன்றைக்கு அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் குறிவைத்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதுல நிச்சயமாக எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. நிச்சயமா அதுக்கு மேல இளைஞர்கள், இளம்பெண்கள் கணிசமான ஓட்டு போட்டிருக்காங்களா? ஆமா. அது 20% இருந்திருக்கலாம், 25% இருந்திருக்கலாம். அதுக்கு மேல கூடுறதுக்கான வாய்ப்பு என்பது இந்த எந்திரங்கள் மூலமாக நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அந்த இவிஎம் டெஸ்ட் அலோவ் பண்றது இல்ல.
சிம்பல் லோடிங் மெஷினை டெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றது இல்ல, விவிபேட்டை கவுண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்றது இல்ல. இது எல்லாம் செய்தா இந்த தவறுகளை கண்டுபிடிக்கும். ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு குறுக்கா நின்றுட்டு இருக்கிறதுன்றதான் பாக்குறோம். ஓகே. ஒரு பக்கத்துல நிறைய மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு உணர்வு கூட இருந்தது. ஆனா அந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூவோட திமுக நடந்துகிட்டதும், அவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் என்னென்னலாம் செய்து காட்டி இருக்கிறோம் என்பதோ சொன்னதும் கீழ்மட்டம் வரைக்கும் போயிருந்தது. அதனால மக்களுக்கு ஒரு ஆதரவு என்பது திமுகவுக்கு இருக்கிறது தான் என்னால கண்கூடாக பல மாவட்டங்கள்ல பார்க்க முடிந்தது. இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதவியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு அப்படி வெளியே பெருசா தெரியவே இல்லை இங்கேயும். சில சில அதிருப்திகள் இருந்தது. ஊழல், ஆனா ஊழல் பாஜகவும் ஊழல் பண்ணுது, இவருங்க ஊழல் பண்றா, அதிமுகவும் ஊழல் தான் பண்ணுகிறது. விஜயோட கூட இருக்கிறவங்களும் ஊழல் செய்ய மாட்டாங்கன்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்கப்படவில்லை. ஆனா ஒரு மாற்றம் வேணும்ன்றது கொஞ்சம் கணிசமான மக்கள் மத்தியில இருந்ததை உணர முடிந்தது. அது இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு காரணம் வெறும் வாக்குகள் மட்டுமல்ல, எந்திர வாக்குகளுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்குன்றதுதான் என்னுடைய ஆழமான சந்தேகம். இது தேர்தல் ஆணையம் தான் தீர்த்து வைக்கணும். அதே மாதிரி சார், நீங்க சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் ஆல்ரெடி நான் உங்களோட கேட்டிருக்கேன். இப்ப இருக்கிற இளம் தலைமுறைகளாகட்டும், பெண்களோட வாக்கு சுதந்திரம் இருக்கட்டும், யாருக்கு போகும் கேட்கிறப்போ எல்லாரும் சொல்றது திமுக தான். அப்படிங்கிறப்போ இல்ல, பெண்களோட வாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியா தாவேக்காருக்கு தான் போயிருக்கு. அப்ப மக்கள் மத்தியில ஆழமா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. மாற்றம்ங்கிறது கண்டிப்பான முறையில் தேவை. இன்னொன்னு, ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் விஜய் அவர்கள் சொல்றது குடும்ப ஆட்சி பண்றாங்க, திமுக ஊழல் பண்றாங்க, இந்த வார்த்தையே தான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார். ஸோ மக்கள் மத்தியில ஆழமா போய் இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியாவுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான அரசியல் குடும்பங்கள்ல பாஜகவுல 16 அமைச்சர்களுடைய குழந்தைகள் அரசியல்ல இருக்காங்க, பொறுப்புகள்ல இருக்காங்க. உள்துறை அமைச்சருடைய மகன் தான் இன்னைக்கு சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவரா இருக்காது. அவர் கிரிக்கெட் மட்டையே பிடிச்சது இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பல கட்சிகள்ல அது தொடருகிறது, காங்கிரஸ்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது அது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததாக நான் பார்க்கல. ஒரு சிலருக்கு ஒரு விமர்சனம் இருந்தது, இவ்வளவு சீக்கிரமா எதுக்கு உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கி இருக்கணும் அப்படின்னு விமர்சனம் என்பது இருந்தது. நான் அதை வெளிப்படையாக தேர்தல் முடிஞ்ச பிறகு நடந்த ஒரு இது போல உள்ள ஒரு விவாதத்தின் போது நான் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன், இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கு, அதை பார்த்து திமுக தன்னை திருத்திக் கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அதெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல களத்துல இருந்ததாக யாரும் பார்க்கல. ஒரு போலீஸ்காரர் ஒரு டிஜிபியாக இருந்த எம் ரவி அவர்கள், அவர் நான் காவல்துறையை வச்சு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன் அப்படின்னு சொல்லி அதுல 121 தொகுதியில தாவேகா வெற்றி பெறும்ன்றது சொல்லியிருந்தார். அது ஒரு சயின்டிபிக்கான கருத்து கணிப்பே இல்லை. எங்க நடத்தினாங்க, யாரை பார்த்தாங்க, எதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்தாச்சுன்னாக்கி அவரு விஜயனுடைய கொத்துக்கும் அதே மாதிரி செங்கோட்டையனுக்கும் மிக நெருக்கமானவர், அதனால அவர் இந்த மாதிரி ஒண்ணு செய்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ மற்றபடி வந்த கருத்து கணிப்புகள் நீங்க ரொம்ப தெளிவாக கருத்து கணிப்பு நடத்தக்கூடியது இன்னைக்கும் பிரணாராயனுடைய முன்னால என்டிடிவியோட ஓனரா இருந்தாரு, இன்னைக்கு என்டிடிவிய வலுக்கட்டாயமாக அடானி வாங்கிக்கிட்டாரு. இப்ப டிகோடர்னு ஒரு அமைப்பு வச்சு அவரு கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறார். அவரு கூட என்ன சொன்னாருன்னு சொன்னா, கொஞ்சம் இளைஞர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு என்பது தாவேகாவுக்கு இருக்கு, ஆனா அது ஒரு பெரிய அரசியல் பூகம்பமாக மாறுறதுக்கு வாய்ப்பில்லை, திமுக அறுதிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் அப்படின்றதான் சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் மீறி நடக்குதுன்னு சொன்னா ஒரு சந்தேகம் வர்றதுக்கு நியாயம் இருக்குல்ல, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சார், இப்போ அவர் ஆட்சிக்கு வராரு அப்படிங்கிறப்போ
இது ஹங் அசெம்பிளியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்போ, இவர் யாரோட உதவிய நாடுவாருன்னு நெனைக்கிறீங்க? அதிமுக உதவி நாடுவாருன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல உள்ள இருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதி கிட்ட வென்றிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அங்க போய் கேட்பாங்கன்ற மாரி நெனைக்கிறீங்களா? பாமக ஒரு ஜாதியை அடிப்படையாக கொண்ட கட்சி. அதனால விஜய் அவர் பக்கம் போமாட்டாருன்னு நம்புறேன். ம். அவங்களுக்கு 5 தொகுதியில லீடிங் இருக்கு. 5ஓ 6ஓ வரலாம். அது கூட போதாது இப்போ அவருக்கு. கூடுதலான தொகுதிகள் இப்போ 110ல ஜெயிச்சா கூட இன்னும் 8 ஆதரவு வேணும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புல அவர் இவ்வளவு நாளும் ஸ்டாலின் சார்ன்னு சொல்லி எனக்கு எதிரி திமுக தான், என் போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு பேசின பிறகு திமுகட்ட போய் ஆதரவு கேட்கறதுக்கு முடியாது. ம். சிபிஐ சிபிஎம் கேட்கலாம். அங்க 3 5 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா அவங்க கொள்கை ரீதியாக நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு உத்தரவாதம் வாங்காமல் அவங்களும் ஆதரவு கொடுக்க போறதில்ல. ம். சோ அது போக அமமுகவுக்கு ஒரு சீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அமமுகவில் இருக்கக்கூடிய தினகரன் எல்லாம் அவருடைய கூட்டணியில சேர்த்துக்கிடுவாரா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் தான். சோ ஒரே இது இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது அதிமுக தான். அதிமுகவிட்ட கூட அவர் நேரடியா போக மாட்டாரு. பாஜக மூலமாக அவர்களுக்கு செய்தி சொல்லப்படும். பாஜக அதற்கான முடிவுகளை ஏற்பாடு செய்யும். ஏன்னா அவங்களுடைய குடுமி மொத்தமா ஒன்றிய அரசனுடைய கையில தான் இருக்குதுன்றதுனால அவங்க அதுக்கு ஏற்றபடி செயல்படுவார்கள்ன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே. இது திமுகவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு படுதோல்வியா தான் பார்க்கப்படுது. இது எதனால நெனைக்கிறீங்க? ஒருவேளை ஆரம்ப பிரச்சாரத்துல இருந்தே திமுக தாவேகாவை எதிர்த்து பெரும் அளவுல பேசுறதே கிடையாது. அதுவும் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், பேசுறதே கிடையாது. கண்டுக்காம விட்டாங்கன்னு நெனைக்கிறீங்களா? தனக்கான போட்டி எதிர் போட்டி அவர பார்க்கவே இல்ல. அதனால தான் காரணம்னு நெனைக்கிறீங்களா? அசால்ட்டா விட்டாங்களோ? அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது இல்லையா? இல்ல அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு நான் பாக்குறேன்னு சொன்னா, தாவேகாவை பற்றியோ அல்ல விஜயை பற்றியோ அடிக்கடி பேசும்போது அது ஒரு பேச்சு பொருளாக வரும். நிறைய விவாதங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். நாம என்ன சாதித்தோம்ன்றத சொல்லி பேசுவோம். அவங்க முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு செய்த தவறுகளை சுட்டி காட்டினாங்க. மாநில அரசினுடைய சாதனைகளை சுட்டி காட்டினாங்க. அது சரியான பார்வையாகத்தான் எனக்கு பட்டது. சோ அவங்க விஜய் இப்படி ஒரு பெரிய சக்தியாக மாறுவாருன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்றது உண்மை இப்ப தெரியுது. அதே நேரத்துல அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க எடுத்துக்கிட்ட அணுகுமுறை சரியான அணுகுமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப பேசி அதை ஒரு விவாத பொருளாக்கி அவர் இதுக்கு பதில் சொல்ல, இவர் அவருக்கு பதில் சொல்ல அப்படின்னு போகும்போது அது ஒரு பெரிய அது விஜய்க்கு சாதகமாக மாறி இருக்கும் அப்படின்னு திமுக நினைச்சிருக்கும். அது கரெக்டான ஒரு அணுகுமுறை தான். அதே மீறி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குதுன்றது வேற. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு பெரிய முயற்சி செய்தோம். ஜீரோ பிஜேபி என்ற கேம்பெயின் நீங்களும் பார்த்திருக்கிறீங்க. அதுக்கு ஒரு பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு டாக்டர் பரக்கலா பிரபாகர், ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன், அட்வொகேட் வாஞ்சிநாதன், பத்திரிகையாளர் விஜய் சங்கர் இப்படின்னு பலரையும் வச்சு ஒரு ஜீரோ பிஜேபி என் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை எடுத்து பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில சில பிரச்சாரத்தை செய்தோம். அது ஒரு வெற்றியை கண்டிருக்கிறதுன்றதுல எனக்கு சந்தோஷம். இப்ப ஜீரோ இல்லைன்னாலும் அவங்க ஜெயிக்கிறது இப்போ ஒரு தொகுதி ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 4 தொகுதியில இருந்து இன்றைக்கு ஒன்றாக போயிருக்கிறதே அது கிட்டத்தட்ட ஜீரோ என்றது. அந்த விதத்துல தமிழக மக்கள் பாஜகவுக்கு எதிராக கணிசமாக திரண்டிருக்கிறார்கள். அந்த பாஜகவினுடைய ஏமாற்று வித்தைகள் பலிக்கவில்லை என்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே. நிச்சயமாக சார். பல்வேறு தகவல் நேயர்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.